வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 6/2/2023 மார்னிங் பேட்ச் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் வேர்ட் விச் இஸ் நாட் த சினானிம் ஆஃப் ஆம்பிள். ஆம்பிளோட சினானம்னா இல்லாமல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இங்கே கேட்குறாங்க. இங்கே இருக்கக்கூடியதில் ஆம்பிள்னா என்ன, நிறையா இருக்கும். ஸோ பிளென்டிஃபுல்லும் அதோட சினானம் தான், கிரேட்டும் அதோட சினானம் தான், ஜெனரஸும் அதோட சினானம் தான். இங்கே ரெஸ்ட்ரிக்டட் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வந்து ஆட் ஒன்னாக இருக்குது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்டட்னா சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும், சம் கட்டுப்பாடு இருக்கும். இதுதான் வந்து அதோட சினானம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வேர்ட் அம்யூஸ்மெண்ட். ஸோ அம்யூஸ்மெண்ட்டோட அட்ஜெக்டிவ் கேட்குறாங்க. ஸோ அம்யூஸ்மெண்ட்னு சொல்லும் போது அது என்ன வேர்ட்னா நவுன் வேர்ட். ஷன், மென்ட் அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்லாம் என்ன வரும்னா நவுன் வரும். ஸோ இது அம்யூஸ்டுன்னு இருக்கு இல்லையா, இது என்னது, இது வேர்ப். அம்யூசிங்னு இருக்கு இல்லையா, இது என்ன, இதுதான் வந்து அட்ஜெக்டிவ். அம்யூசிங்லின்னு இருக்கு இல்லையா, இது எப்படி வரும்னா இது அட்வர்ப் ஃபார்மில் வரும். எல்வைன்னு வருது இல்லையா, அதனால் அது அட்வர்ப் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன், choose the most appropriate preposition for the following sentence. இங்க preposition word fill பண்ண சொல்லியிருக்காங்க. The final match will be held dash India and Australia. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்குது. ஸோ இது எப்படி எழுதணும், அண்ட் இருக்கனால பிட்வீன் தான் எழுதணும். பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். டிஃபைன் ரியாட்டரிக். ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா ஆர்ட் ஆஃப் யூசிங் எலக்யன்ஸ். ஆர்ட் ஆஃப் யூசிங் எலக்யன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த விஷயத்தை எப்படி வந்து சொல்கிறோம், ஆடியன்ஸை எப்படி மோட்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை, அந்த ஐடியாவை நம்ம சொல்கிறோம், அதுதான் வந்து ரியாட்டரிக். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பிக் அவுட் த ரிலேட்டட் வேர்டுன்னு கொடுத்துருக்கு. பிக்னா ஸ்வைன் ஃப்ளூனா, டாகால ரேபிஸ், அதாவது ஸ்வைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சல் வரதுக்கு ரீசன் பிக்னா, ரேபிஸ் வரதுக்கு ரீசன் டாக்னா, அப்போது ரேட்டால் என்ன டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ரேட்டால் என்ன டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், பிளேக். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் வித் திஸ் பிரின்ஸ்லி சம்னு இருக்குது. ஸோ பிரின்ஸ்லி சம்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா வெரி லார்ஜ், some large amount of sum. Next, choose appropriate linker and complete the sentence. I was not well dash I did not attend the class. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் என்ன பண்ணல, கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. ஸோ எனக்கு சரியில்லாததுனால நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. அப்போ என்ன வரும், சோன்னு வரும். சேட்டலைட் ஃபோட்டோகிராஃப் ஹெல்ப் அஸ் டு ப்ரொடெக்ட் டுமாரோஸ். ஸோ இந்த சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டோகிராஃபை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னா நாளைய இனிமேட்டு வரக்கூடிய அந்த நாளையோட என்ன வெதரை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ சீசன் ரெயின்போலாம் கிடையாது, வெதர் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். fill in the blank with the suitable option given below. நத்தனியல் ஹவுதான் வாஸ் டேஷ்னு கொடுத்துருக்கு. இவங்க யாருன்னா ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். இங்கே 4 ஆப்ஷனில் ஒரு சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்குது, ரிமைனிங் எல்லாம் மிஸ்டேக்காக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். யூ அண்ட் ஐ லவ் மியூசிக். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐயும் யூயும் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே யூ தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஐ வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்க்கும்போது இதுலேயும் யூ அண்ட் ஐ தான் வந்திருக்கு. ஆனால் இது ஏன் ரைட்டுன்னு சொல்லும் போது ஐ இருக்கா, ஐ பக்கத்தில் எப்படி வந்திருக்கணும், வேர்ப் வந்து லவ்னு தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஐ பக்கத்தில் என்ன வந்திருக்கு, எஸ் சேர்த்து லவ்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வரக்கூடாது. ஹீ, ஷீ, இட் சம் நேம்ஸ் வரும்போது தான் வேர்ப் கூட எஸ் ஜாயின் பண்ணணும். ஐ வரும்போது வெறும் அந்த வேர்ப் மட்டுமே போதும், எஸ் ஜாயின் பண்ண தேவையில்லை. அதனால தான் A3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ். உலகம் ஒரு நாடக மேடைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இது என்னது, இது மெட்டாஃபர். ஏன்னா உலகத்தை ஒரு நாடக மேடை கூட
கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணி சொன்னாலே அது மெட்டஃபர் இல்லைனா சிமிலியாக வரணும். ஆனால் சிமிலின்னு பார்க்கும்போது லைக் வந்திருக்கணும். ஆனால் இங்கே லைக் இல்லாமல் ஸோ அது டைரெக்டாகவே இருக்கிறனால அது என்ன சொல்லலாம், நம்ம மெட்டஃபர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சூஸ். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் பை மேட்சிங் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இங்கே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஸோ அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடானா இந்த பேக்கிங் ஐஎன்ஜி இருக்கு இல்லையா, அப்போ ஐஎன்ஜி இருந்ததால அது என்னது? ஜெரண்ட். சோடான்றது நவுன், அப்போது ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் வரும். அடுத்தது ஸ்னோஃபால் இருக்கா, ஸ்னோனா என்ன? நவுன், ஃபால்னா வேர்ப், அப்போது நவுன் ப்ளஸ் வேர்ப். பிளாக் போர்டுன்னு இருக்கா, பிளாக்னா ஒரு கலர், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட தன்மையெல்லாம் சொல்லும் போது அது என்னவா இருக்கும்? அட்ஜெக்டிவாக இருக்கும். போர்டுனா நவுன், அதனால் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஐசைட், இதில் ஐயும் வந்து நவுனு, சைட்டும் நவுனு, அதனால் இது என்னது? நவுன் ப்ளஸ் நவுன். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? A4ல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் AIBAன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் அப்ரிவேஷன் அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் டிபாக்சி அமேச்சர். Next one. We had discussed this point dash ourselves many times over the past month. கடந்த பல மாதங்களாக நாங்கள் இந்த விஷயத்தை பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பல முறை பேசி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வரும்? டேஷ் ஆர் செல்ஃப், எங்களுக்குள்ளேயே நிறைய தடவை நாங்கள் பேசியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ அமாங் ஆர் செல்ஃப், ஸோ ரெண்டு பேருக்குள்ளே சொல்லும் போது தான் நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால அமாங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், கிவ் த சினானிம் ஃபார் த வேர்ட் டேமேஜ்டு. ஸோ டேமேஜோட சினானிம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா டைலபிடேட்டட்னு கொடுத்துருக்கு. இதோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது பழுதடைந்த இல்லை பாழடைந்தன்னு சொல்ல முடியும். இதே ஸ்டிப்புலேட்டட்னு இருக்கு இல்லையா, ஸ்டிப்புலேட்டட்னா சம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, சம் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ஸ்டிப்புலேட்டட். இதே இன்கல்கேட்டட்னா புகுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வராது. ரெனோவேட்டட்னா தெரியும், புதுப்பித்தல். அப்போது A2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், what does the underlined word mean? The policeman on the beat moved up the avenue impressively. போலீஸ்மேன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவென்யூவில் வந்து அவங்க ரவுண்ட்ஸ் போயிருக்காங்கன்னு சொல்லி வராங்க. ஸோ இங்கே ஆன் த பீட்டுன்னு சொல்லும் போது என்ன இங்கே கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும்? ஆன் டியூட்டி வாக்கிங் அரவுண்ட் த அசைன்ட் ஏரியா. அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க? ஸோ ரவுண்ட்ஸ் வராங்க. Next one, the method of tree ring dating is called dendrochronology தான் வரும். ஸோ இது எதுக்காகன்னு பார்க்கும்போது அந்த ட்ரீஸுக்கு ரிங்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ரிங்ஸை யூஸ் பண்ணி அதோட அந்த ட்ரீயோட ஏஜ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஜெலட்டாலஜின்னு இருக்கு இல்லையா, இது எதுக்காகனா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாஃப்டர், அதாவது நம்மளுடைய சிரிப்பு சம்மந்தப்பட்டமான ஒரு ஸ்டடீஸ் தான் இந்த ஜெலட்டாலஜி. அடுத்தது டேட்டா குரோனாலஜின்னு இருக்கு இல்லையா, இது டேட்டாவை வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டா குரோனாலஜி. குரோனாலஜின்னா ஈவெண்ட்ஸை வந்து ஆர்டராக சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து குரோனாலஜி. நெக்ஸ்ட், த ஆக்சிலரி டேர் டஸ் நாட் கம் அண்டர். ஸோ இந்த டேர்ன்னு வந்து நம்ம செமி மாடல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், குவாசி மாடல்ஸ்க்கும் வரும், மார்ஜினல்ஸ்க்கும் வரும். ஆனால் ப்ரிப்போசிஷனுக்கு டேர் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே ரைட் ஆன்சர் என்னென்னா ப்ரிப்போசிஷன் தான். நெக்ஸ்ட் ஒன், fill in the blank with correct tense with the help of the word given in the bracket. இங்கே ப்ராக்கெட்டில் ஒரு வேர்டு கொடுத்துருக்கு, அந்த வேர்டை நம்ம கரெக்ட் டென்ஸை வந்து ஃபில் பண்ணோம். when Usha looked out of the window dark clouds dash over the mountains. ஸோ உஷா அவங்களுடைய வீட்டோட ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது அவளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா வானத்தில் நல்லா டார்க்கான க்ளவுட்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த மலை மேலே அப்படியே வந்து மூவ் ஆகுறது தெரியுது. அதாவது கேதர்ட் எல்லாம் ஒன்று கூடியிருக்கு, அந்த கருமேகங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கு, அதுதான் கேதர்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போது இங்கே என்ன வந்திருக்கணும், வென் லுக்டு அவுட்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன எழுதணும்னா ஹேட் கேதர்டு. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் எழுதணும், ஹேட் கேதர்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த சினானிம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். தென் ஹேஸ் ட்ரேட் டேஷ் வி வெண்ட் அவுட்னு இருக்குது. ஸோ இங்கே ஸ்லாக்னு இருக்கு இல்லையா, இதோட மீனிங் என்னென்னா ரெடியூஸ்டு. ஸோ ரெடியூஸ்டு எங்கே இருக்குது, ஆப்ஷனில் A3ல இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சூஸ் த அப்ராப்ரியேட் மாடல் வேர்ப் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். ராணி டேஷ் குக் ஏர்லி இன் த மார்னிங் வென் ஷி வாஸ் யங். ஸோ ராணி சின்ன வயசில் என்ன பண்ணுவா, சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைப்பான்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ்டில் பண்ணோம், ஆனால் இப்போ கிடையாது. நம்ம ஒரு காலத்தில் அதை பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ கிடையாது. அந்த மாதிரிலாம் சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணணும்னா யூஸ் டு தான் யூஸ் பண்ணணும். ராணி யூஸ் டு குக் ஏர்லி இன் த மார்னிங் வென் ஷி வாஸ் யங். அவள் சின்ன வயசாக இருக்கும்போது சீக்கிரமாக எழுந்திரிச்சு, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைப்பா. ஸோ யூஸ் டு தான் வரும். பிக் a suitable prefix for the word true. ட்ரூவோட ப்ரிஃபிக்ஸ் என்ன கரெக்டாக இருக்கும், அன்ட்ரூ தான் கரெக்டாக இருக்கும். The poem that start with the line there once was dash or there was a dash. ஸோ இந்த போயம் வந்து எந்த டைப் ஆஃப் போயம்னு பார்த்தோன்னா லைம்ரிக் போயம். பிக் அவுட் த ஆட் ஒன் ஃப்ரம் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்டில் 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். ரிலையபிள்னு இருக்கா, ரிலையபிள்னு சொல்லும் போது ஒரு தன்மையானன்னு சொல்லலாம். ட்ரஸ்டியும் என்னது, உண்மையான, நம்பகமான. சின்சியரும் உண்மையான, உண்மையுள்ள. அப்போது டிசைட்ஃபுல்னு இருக்கு இல்லையா, இது என்னது, ஏமாற்றுதல். இதுதான் இங்கே ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ A4 is the right answer. Next one. Choose the appropriate question tag and complete the sentenceனு கொடுத்துருக்கு. There are some books on the table dash. இந்த மாதிரி இருக்கும்போது கொஸ்டின் டேக் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு வேர்ப் எடுத்துக்கணும். வேர்ப் என்ன, ஆர். சரி, ஆர் எழுதிட்டு அதோட நெகட்டிவ் ஃபார்மில் எழுதுவோம். அப்போது ஆர்ன்ட்டுன்னு எழுதுவோம். சரி, ஆர்ன்ட்டுன்னு எழுதிட்டு தேர் இருக்கா, ஸோ அதை நம்ம தேர்னே எழுதிக்கலாம். ஸோ A1 தான் இங்கே கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஐடென்டிஃபை த பார்ட்டிசிபிள் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்கு. த wrecked sailboat washed up on shoreன்னு இருக்குது. ஸோ இந்த wrecked இருக்கு இல்லையா, இதுதான் இங்கே பார்ட்டிசிபிளாக இருக்கும். இதோட மீனிங் என்னென்னா சிதைந்தன, அதாவது சிதைந்து போயிருக்கக்கூடிய அந்த போட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் ஒன். சூஸ் த ரைட் கன்ஜெக்ஷன். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 வேர்டில் கரெக்டான கன்ஜெக்ஷன் எடுத்து நம்ம ஃபில் பண்ணணும். எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் டேஷ், ஹீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். ஏன்னா அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல், எல்லாருக்கும் அவன் உதவி செய்வான், அதனால் அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, அப்போது இங்கே எந்த வேர்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், பிகாஸ் எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம், எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். ஏன்னா ஹீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், ஏன்னா பிகாஸ் ஹீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அதுதான் என்னது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக நம்ம சிலிபிகேஷன் பண்ணணும். அதை என்னென்னு பார்க்கலாம். இங்கே எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தோம்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். ஹே, டி, ரோ, ஜி, நி, எஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் அவுட் த அப்ராப்ரியேட் டிட்டர்மைன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். The teacher gave dash student a separate topic for the assignment. ஸோ டீச்சர் என்ன பண்ணாங்க, அவங்க கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டாபிக் கொடுத்தாங்க அசைன்மெண்ட்டுக்கு. ஸோ ஒரு அசைன்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டீச்சர் அவங்க கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டாப்பிக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது
நம்ம என்ன இங்கே கரெக்டாக இருக்கும்? எவ்ரி ஸ்டூடெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் செப்பரேட்டான டாபிக் கொடுத்தாங்க. அப்படி எவ்ரின்றது தான் இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஆல்லாம் வராது, மெனி வராது, சம்முன்னு வராது. நெக்ஸ்ட் ஒன். Frame a new word by adding a suitable suffix to the root word auto. ஸோ ஆட்டோவோட சஃபிக்ஸ் எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தோன்னா ஆட்டோக்ரேசி. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும்.